அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி. ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி. திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தின் பொது பலன்கள். சிம்ம ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்ச குருவுடன் அமர்ந்து இருப்பது மிக அற்புதமான மாதமாக தொடங்குகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். மற்றும் சுக்கிரன் இந்த மாதத்தில் 10 தேதி வரை அமர்ந்திருந்து உங்கள் ராசியை வலுப்படுத்தும் காரணத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியில்லாத அமைப்புகள், அஷ்டமச்சனி அமைப்புகள், ராசியில் கேது இருக்கிறதா இருந்தாலும் இந்த மாதம் 16ஆம் தேதி வரை இருக்கும் காரணத்தினாலும் உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் உச்ச குருவுடன் இருப்பதால் மன நிறைவுகள் தொடங்கும் மாதமாகவும், புத்துணர்ச்சி கிடைக்கும் மாதமாகவும், ஒரு சிலருக்கு தன்னம்பிக்கை எழுச்சி பெற்று அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்று தன்னம்பிக்கை தொடங்கும் மாதமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்கும். மற்றும் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை 6ஆம் இடத்தில் பார்ப்பதால் கடன் கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஒரு சில வங்கி அமைப்புகளில் இருக்கக்கூடிய கடன் தீர்க்கும் மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி வக்ரமாகி 16ஆம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வையில் இருப்பதால் சனியின் கொடூர குணங்கள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் 17ஆம் தேதி வரை ராசிக்கு 10ஆம் இடத்தில் திக்பலத்துடன் பயணிப்பதால் தொழில் அமைப்புகள் மிக அற்புதமாக இருக்கும். மற்றும் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களின் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியுடன் இணைவதாலும் தொழில் அமைப்புகள், புதிய முதலீடுகள், புதிய வரவுகள், லாபங்கள் அனைத்தும் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. புதிதாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வரக்கூடிய மாதமாகவும், புதிய வாடிக்கையாளர் அதிகம் அறிமுகமாகக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் இதனால் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருந்து புதிய வருமானம் வருவதால் கடனை தீர்க்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம். வருமானம் வந்தாலே கடன் பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் வரும் அனைத்தும் கட்டுக்குள்ள இருக்கும். பொதுவா பணம் வந்துட்டாலே பாதி பிரச்சனை நமக்கு தீர்ந்த மாதிரி அந்த பண பிரச்சனைகள் இவனால தடை அமைப்புகள்லாம் உங்களுக்கு நீங்கி புதிய பொருளாதார அமைப்புகள், நீண்ட நாட்களா இருந்த பாக்கி அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த பாக்கி அமைப்புகளால் நீங்கள் கொஞ்சம் கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த கடனில் இருந்து எப்படி மீண்டு வருவதற்குண்டான வழிகள் பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. மற்றும் 12ஆம் இடத்தில் ராசிநாதன் மற்றும் உச்ச குரு எல்லாம் இணைந்து இருக்க காரணத்தினால் நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கும், நாட்களாக ஒரு கோயிலுக்கு செல்வதற்கு ஒரு ஆன்மீக பயணம் திட்டமிட்டிருந்து அதெல்லாம் செய்ய முடியாம இருக்குது அப்படின்னு நினைச்சிருந்ததுக்கு அது செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 7ஆம் ராகு இருந்து குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகள் எல்லாம் நிறைய சிம்ம ராசிக்காரர் அந்த தொல்லைகள் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த தொல்லைகள் இந்த மாதம்
கட்டுக்குள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த தொல்லைகள் நீங்கி கணவன் மனை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு பணிபுரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களின் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு தரக்கூடிய அளவுக்கு புதிதாக உங்களின் சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க. ஆடி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்கள் சற்று நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றும் போக்குவரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த 3 நாட்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு. மற்றும் 3 நாட்களில் புதிய நண்பர்கள் அறிமுகமாக இருந்து அவர்களை ஜாமீன் கையில் இடுவது மற்றும் அவர்கள் ஆவணங்களை இடுவது மற்றவர்கள் நம்பிக்கையை பெறுவது போன்ற அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த 3 நாட்களில். இந்த மாதத்தில் உங்க வீட்டு அருகில் இருக்கும் சிவபெருமான ஆலயத்தில் சென்று ஒரு வழிபாடு செய்வது மிக சிறந்தது. மற்றும் இந்த மாத பௌர்ணமியில் உங்க வீட்டுகள் அருகில் இருக்கும் கோயில்களிலும் மற்ற சிவ ஆலயங்களிலும் ஏதாவது ஒரு கோயிலில் ஒரு கிரிவலம் செல்வது உங்கள் உடல்நலம் மற்றும் மனநலமுக்கு மிகச் சிறந்தது.